இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட மனசில் நரகம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில இமேஜினேஷன் வச்சுருப்பீங்க. அங்கே கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக எரிமலை புலம்பலாக ஓடிட்டு இருக்க மாதிரியான இமேஜினேஷன்லாம் நம்ம பண்ணி பார்த்துருப்போம். பட் நம்ம கற்பனையை இமேஜின் பண்ணி வச்சுருக்க அந்த நரகத்துக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ரியலாகவே நம்மளோட பிரபஞ்சத்தில் ஒரு கிரகம் நரகம் மாதிரியே இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஏன்னா இந்த கிரகத்தோட டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். இரும்பு மட்டும் இல்லை, தங்கமே உருகிரும். அந்த பிளானட்டை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட காலே இருக்காது, அந்த அளவுக்கு சூடாக இருக்கும். அப்படி எந்த கிரகம்பா அப்படின்னு கேட்குறீங்களா? சயின்டிஸ்டுகளால் லாவா வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற கெப்லர் 10b அப்படிங்கிற மரண கிரகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டப்பட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ பார்க்க வரும்போதும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. நீங்கள் கொடுக்க லைக் பண்ணும்போது எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கும் மோட்டிவாக இருக்கும். வெல்கம் பேக் ஆன நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நாசா விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவே 2009 ஒரு டெலஸ்கோப்பை விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அந்த டெலஸ்கோப்போடைய பேர் கெப்லர் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டெலஸ்கோப் தான். இது அனுப்பப்பட்டதுக்கான முக்கிய காரணம் விண்வெளி சார்ந்த பல ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கு, குறிப்பாக வேற்று உலகம் சொல்லப்படக்கூடிய ஏலியன் வேர்ல்டு, எக்ஸோ பிளானட் இந்த மாதிரி சம்மந்தமான ஆராய்ச்சிகளை பண்ணுறதுக்காகவே முக்கிய காரணமாக வச்சு இது விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுச்சு. 2009 அப்புறம் இது அதோடைய முதல் ஆய்வை தொடங்க ஆரம்பிச்சு. அதில் கெப்லர் 1 மிஷின் மூலமாக முதல் எக்ஸோ பிளானட்டை இந்த டெலஸ்கோப் மூலமா கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானிகள். அந்த எக்ஸோ பிளானட்டுக்கு கெப்லர் 4b அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த எக்ஸோ பிளானட்டுக்கு அப்புறமா நம்ம பூமி மாதிரி ஒரு ராக்கி பிளானட், பாறை உலகம் சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரி கடினமான நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கேட்டகரியில் ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சாங்க. அதோட பேர் கெப்லர் 10b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸோ பிளானட். என்னப்பா, கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி நாசாவோட விஞ்ஞானிகள் முதல் கிரகமாக கெப்லர் 4b அப்படிங்கிற அந்த பிளானட்டை தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நீ சொல்கிற. அதுக்கப்புறம் தான் நம்ம பூமி மாதிரி ஒரு ராக்கி பிளானட்டாக இருக்கக்கூடிய கெப்லர் 10 அப்படிங்கிற அந்த பிளானட்டை கண்டுபிடிச்சதா சொல்கிற. அப்போ நீ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பிளானட்டை பற்றி தானே இந்த வீடியோவில் சொல்லணும். ரெண்டாவதாக கண்டுபிடிச்ச பிளானட்டை பற்றி ஏன் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த முதலாவதாக கண்டுபிடிச்ச பிளானட் அப்படிங்கிறது ஒரு நெப்டியூன் வகையை சேர்ந்த, அதாவது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெப்டியூன் கிரகத்தோடு ஒத்து போகிற மாதிரியான தன்மையுடைய ஒரு ஹாட் நெப்டியூன் வகை கேட்டகரியை சேர்ந்த ஒரு பிளானட். ஆனால் இந்த கெப்லர் 10b அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரியே ஒரு தரைப்பகுதி, கடினமான பாறைகள் கொண்ட தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு ராக்கி பிளானட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்டாக இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸோ பிளானட்டாக இந்த ஒரு பிளானட்டை இன்னைக்கு வரைக்கும் கெப்லர் மிஷின் மூலமாக கண்டுபிடிச்சதில் ஒன்றா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம இந்த பிளானட்டை பற்றி பார்க்குறோம். அண்ட் இந்த பிளானட் நம்மளை ஆச்சரியப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்களை வச்சுருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிளானட் சுற்றி வரக்கூடிய அதோடைய நட்சத்திரத்தை பற்றி பேசிக்காக சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம். சுமார் நம்ம பூமியில் இருந்து 564 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்க ஒரு நட்சத்திரத்தோடைய பேர் தான் கெப்லர் 10 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த நட்சத்திரம். நாசாவோட விஞ்ஞானிகள் இந்த கெப்லர் டெலஸ்கோப் மூலமாக பயன்படுத்தி ஆய்வு செய்த நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரங்களில் இந்த ஒரு கெப்லர் 10 அப்படிங்கிற இந்த நட்சத்திரமும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியன் எப்படி ஒரு ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாரோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார். பட் இருந்தாலும் இதுக்கும் நம்ம சூரியனுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அதில் அதோடைய வயது தான் மெயினான விஷயம். நம்மளுடைய சூரியன் உருவாகி கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் அதுவே இந்த பக்கம் இந்த கெப்லர் 10 அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் உருவாகி 11.9 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க கணிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சூரியனோட கொஞ்சம் வயதான ரொம்ப பழமையான ஒரு நட்சத்திரமாக தான் இந்த நட்சத்திரம் இருக்குது. இதனாலேயே இந்த நட்சத்திரத்தோடைய அந்த மாஸ், லூமினாசிட்டி, இதோடைய டயாமீட்டர் இது எல்லாமே நம்ம சூரியனை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். பட் இதோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 5627 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவில் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரியே நம்ம கெப்லர் டெலஸ்கோப் மூலமாக நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்க ஆய்வு பண்ண முதல் நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரமும் ஒன்று அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதை தாண்டி இன்னும் பல விஷயங்களுக்கு இந்த நட்சத்திரம் ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் முதல் விஷயம் நான் சொன்னது தான், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ஸில் நம்ம ஆய்வு பண்ணதில் இதுவும் ஒன்று. ரெண்டாவது, இதை சுற்றி கிரகம் வலம் வருது அப்படிங்கிற விஷயத்தையும் நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்க 2011 உறுதிப்படுத்துகிறாங்க. கெப்லர் 10b அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட முதல் எக்ஸோ பிளானட்டையும், ரெண்டாவதாக கெப்லர் 10c அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு எக்ஸோ பிளானட்டையும் அதுக்கடுத்து ஆய்வில் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரெண்டு கிரகங்களும் இந்த கெப்லர் 10 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரத்தை சுற்றி வள வருது அப்படிங்கிறதும்
இருந்தாலும் அது ரெண்டுமே ஒரு ராக்கி பிளானட்டாக இருக்குது. அதாவது நம்ம பூமி மாதிரியே ஒரு கடினமான தரைப்பகுதி இருக்கக்கூடிய ராக்கி பிளானட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய 2 பிளானட்டாக இருக்குது. அதில் இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய கெப்லர் 10c அப்படிங்கிற பிளானட் நம்ம பூமியை விட ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ அதனாலேயே மெகா எர்த் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செல்ல பேரும் சயின்டிஸ்ட்டுங்க வச்சுருக்காங்க. நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த கெப்லர் 10c பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ கெப்லர் 10b அப்படிங்கிற அந்த முதல் கிரகத்தை பற்றி பேசிக்காக நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். ஆய்வு பண்ணது மூலமாக சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சதையும் இந்த மாதிரி ஏலியன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸோ பிளானட்ஸ்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்டிஸ்ட்டுங்க பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு மெத்தட்களில் ஒன்று தான் டிரான்சிட்டிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மெத்தட். இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் இந்த கெப்லர் 10b அப்படிங்கிற இந்த கிரகத்தையும் சயின்டிஸ்ட்டுங்க வந்து கண்டுபிடிச்சாங்க கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி. ஸோ இப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை தொடர்ந்து இந்த கிரகம் என்ன மாதிரியான தன்மையுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணும்போது நம்ம பூமி மாதிரியான ஒரு ராக்கி பிளானட் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ராக்கி பிளானட்னா பூமி மாதிரி வாழ தகுதியுடைய ஒரு கிரகமா அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளை ஆர்வத்தை தூண்ட ஆரம்பிச்சிச்சு இந்த கிரகத்தை பற்றி முதல் கட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம். ஆனால் மேற்கொண்டு ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் சயின்டிஸ்டுகளுக்கே தெரிய வந்துச்சு இது என்னதான் பூமி மாதிரி ஒரு ராக்கி பிளானட்டா இருந்தாலும் அதிகப்படியான பாறை உலோக தன்மைகள் இந்த பிளானட்ல அதிகமாகவே இருக்கு. அண்ட் இந்த பிளானட்டோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஹையான எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பூமியோட சராசரி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 28 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து இதுவரைக்கும் நம்ம குளோபலாக ஆய்வு செய்யறது மூலமாக நம்ம வந்து ஒரு டேட்டாவாக வச்சுருக்கோம். ஆனால் இந்த பிளானட்டோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் மட்டுமே 2000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த 2000 டிகிரி செல்சியஸ் இருந்து வெப்பமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அதோடைய சூரியன் தான். ஏன்னா அதோட சூரியனுக்கும் இந்த கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் அந்த நட்சத்திரத்தை இது ரொம்பவே வேகமாக சுற்றி வந்துட்டு இருக்கு. இந்த கிரகத்தோடைய அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது 0.80 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அதாவது நம்ம பூமியோட நேரப்படி 20 மணி நேரத்திலேயே அதோடைய நட்சத்திரத்தை இந்த கெப்லர் 10b அப்படிங்கிற கிரகம் சுற்றி முழுசாக வளம் வந்துடும். ஸோ ஒவ்வொரு 20 மணி நேரத்துக்கு ஒருக்கையும் அங்கே ஒரு வருஷம் பிறந்துட்டு இருக்கு. இந்த கிரகத்தோடைய அதோடைய சைஸாக இருக்கட்டும் அதோடைய எடை மாசம் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இது ரெண்டுமே நம்ம பூமியை விட அதிகம். இதோடைய எடையை எடுத்துக்கிட்டோம் மாச கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது பூமியை விட 3.33 மடங்கு இந்த கிரகத்தோடைய அந்த மாஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு முதல் காரணம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ராக்கி பிளானட்டாகவும் அதிக உலோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு எடை அதிகமாக இருக்குது. அண்ட் சைஸ்ன்னு வரும்போது கூட 1.47 மடங்கு நம்ம பூமியோட சைஸை விட இந்த பிளானட்டோட சைஸ் அதிகமாக இருக்குது. பிளானட்டோட டெம்பரேச்சர் 2000 டிகிரி செல்சியஸில் இருக்கிறதுனால அந்த பிளானட்டில் இருக்கக்கூடிய தரைப்பகுதி அப்படிங்கிறது மெல்ட் ஆகி பாறைகளும் அதில் இருக்கக்கூடிய அந்த உலோகத்தன்மை எல்லாமே உருகி லாவா மாதிரி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இது இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து சொல்றாங்க. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம பூமியில சில நாடுகளில் அந்த ஆக்டிவா இருக்கக்கூடிய வால்கனோஸ்னு சொல்லப்படக்கூடிய எரிமலைகள் இருக்குல்ல அந்த எரிமலைகள் வெடிப்பப்போலாம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த லாவாக்கள் ஓடிட்டு இருக்கும் அப்படியே. ஸோ அது கொதிக்கும் அதே நேரத்தில் ரத்த கலர் அப்படியே அந்த கோல்டன் கலரில் ஓடிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு கிரகம் முழுக்கவே இருந்தால் எப்படி இருக்கும் லாவா ஓடிட்டு இருந்தா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கிரகத்தில் நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கண்களுக்கு தெரியும். ஸோ இதனால தான் சயின்டிஸ்ட்டுங்க நான் ஆரம்பத்தில் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இதை லாவா வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க செல்லமாக அழைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸோ பிளானட்டில் மனிதன் வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ராக்கி பிளானட்டாக இருந்தாலும் கூட. ஏன்னா கால் வச்சு அடுத்த செகண்ட் நம்ம பஸ்பம் ஆயிரும். அப்போ எப்படி நம்மளால வாழ முடியும்? இந்த கிரகம் உருவாகி கூட 10.6 பில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கெஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பூமி உருவாகி 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. நம்ம பூமி உருவான டயத்துல இதே மாதிரி எரிமலை குழம்புகளாக தான் நம்ம பூமியும் இருந்துச்சு. ஆனால் எப்படி அப்படியே கூல்டவுன் ஆகி இன்னைக்கு செடி மரம் நம்ம மனிதர்கள்லேருந்து ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழக்கூடிய தகுதியோடைய ஒரு கிரகமாக ராக்கி பிளானட்டாக நம்ம பிளானட் இருக்கு. ஸோ இந்த கிரகமும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி மாறுமா இல்லாட்டி இது இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற பல கேள்விகளும் பல விஷயங்களும் ஒரு பிளானட் எக்ஸோ பிளானட் சம்பந்தமான நிறையா ஆய்வுகளும் இந்த ஒரு பிளானட்டை மையமாக வச்சு இப்போ வரைக்கும் சயின்டிஸ்ட்டுங்க வந்து புரிதலுக்காக ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிரபஞ்சத்தில் நம்ம கண்டுபிடிச்ச முதல் ராக்கி எக்ஸோ பிளானட் அப்படிங்கிற அந்த பேருக்கு சொந்தமாக இருக்கிறதுனால ஒரு ராக்கி பிளானட் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நம்ம வேற்று உலகங்களை வந்து நம்ம அடுத்து நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரகமாக வந்து மனசில் வச்சு தேடக்கூடாது. ராக்கி பிளானட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி சில கிரகங்கள் நம்ம பிரபஞ்சத்தில் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் தான் நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் சயின்டிஸ்டுகள் மனசில் வர வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்ததும் இந்த எக்ஸோ பிளானட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓவராலாக இந்த வீடியோவில் பார்த்த இந்த பிளானட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த பிளானட்டுக்கு அப்புறமா கெப்லர் 10c அப்படிங்கிற ரெண்டாவது மெகா எர்த் அப்படின்னு சயின்டிஸ்டுகளால் அழைக்கப்படக்கூடிய அந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் கெப்லர் 10C அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட நேமை ஆட்டு போட்டு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் நம்ம சேனலோட நேமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கும் இதே மாதிரி சயின்ஸ், ஸ்பேஸ், மிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டுகளை நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கேட்டால் செட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க. அண்ட் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது நம்ம, அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு நல்ல தொகையுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.